உங்களுக்குன்னு சொல்லி 6வது ரோல் மாடல் இவங்கள பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகி இப்படி நான் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படியா? இதுக்கான ரோல் மாடல் எனக்கு யாரும் இருக்கேல. நார்மலாக நான் என்னத்தான் இதுக்கு வளப்படுத்தி கொண்டால் ஆரமே பார்த்து ஆசைப்படல இப்போ இவங்க இல்லை அப்படி இம்ப்ரெஸ் ஆகி உண்மையிலே எனக்கு இப்போ இந்த மிஸ்டர் ஸ்ரீலங்கான்ற பெஜன்ட் வந்து ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆர்வம், சமூக ஆர்வம், அதாவது சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுமென்ற ஒரு நோக்கம் இருக்கும், அதை பார்ப்பாங்க. ஸோ அதில் எனக்கு நான் இதில் பார்த்த வரைக்கும் இப்போ என்ன அடுத்த அண்ணன் மேரோ தம்பி மேரோ இந்த ஃபீல்டில் போகணுமென்று ஆசை இருக்கிறவங்க இருப்பாங்க, இதில் வந்து பெரிய ஆளை வரணுமென்று சொல்லி. ஸோ அவங்கள வந்து நான் இப்போ நேஷ்னல் இப்போ டைட்டில் அடிச்சிருக்கிறேன், இப்போ இன்டர்நேஷ்னலில் போய் அதிலே நான் டைட்டில் அடிப்பேன் நம்புகிறேன். ஸோ அப்படி அடிச்சுட்டு வர்ற பட்சத்தில் வந்து இங்கே இருக்கிற யங் பீப்புள், அதாவது இளைஞர்களை ஒரு நேஷ்னல் இன்டர்நேஷ்னலுக்கு கொண்டே சேர்க்குற ஒரு எய்ம் தான் எனக்கு இருக்குது. Man of the Year award goes to Divakaran. Miss Grand International Sri Lanka goes to first round. ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலினூடாக சந்திச்சிருக்கிறதுல மகிழ்ச்சி. வளமையாக இந்த நிகழ்ச்சியினூடாக வந்து நாங்கள் பல கலைஞர்களை, திறமையானவர்களை, சாதனையாளர்களை தான் வந்து நேர்காணல் செஞ்சுருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் கூட நாங்கள் ஒரு சாதனையாளரை தான் நேர்காணல் செய்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவர் எந்த துறையில் சாதனை புரிஞ்சிருக்காருன்றதை அவர்கிட்ட நாங்கள் முதல் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், எனது பேர் திவாகரன். உலகவாழ் தமிழ் சொந்தங்களுக்கும் ஐபிசி நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இலங்கை ரீதியாக நடைபெற்ற மிஸ்டர் ஸ்ரீலங்கா அழகு போட்டி, அதாவது ஆணழகம் பியூட்டி பேஜன் என்று சொல்கிறது, அழகு போட்டியில் வந்து யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்தி 3rd ரன்னரப்பாக மேன் ஆஃப் த இயர் டைட்டிலை வந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆணழகன் போட்டியில் எத்தனை நாடுகள்னு சொல்லி பங்கேற்றது அப்படியா? எத்தனை நாடுகள்? இல்லை, இது வந்து இலங்கை தேசிய ரீதியாக நடைபெற்றது. ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த போட்டியில் பங்கேற்கணுமன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த மாடலிங்கில் வந்து ஒரு விருப்பம் இருந்தது. ஃபோட்டோ ஷூட் அதுகளில் வந்து கூட நான் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு எடுத்துக்கொண்டு வந்தேன் நான். அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் ஆடிஷன் நான் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தேன் நான். ஸோ அதில் வந்து நான் அப்ளை பண்ணி தான் இந்த மிஸ்டர் ஸ்ரீலங்கா காம்படிஷனில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த போட்டிக்காக நீங்கள் வந்து எவ்வளோ காலம் வந்து தயாராகி நீங்கள் அந்த போட்டியில் பங்கு பெற்றணுன்றதுக்காக? ஓகே, இது வந்து ஜூன் மாதம் 18ஆம் தேதி தான் இந்த ஃபைனல் நடந்தது. ஸோ ஏப்ரல் வந்து ஆடிஷன் நடந்தது. ஸோ அந்த 2 மாத காலப்பகுதியும் நான் வந்து இதுக்காக முழுமையாகவே நான் அர்ப்பணித்து கொண்டேன். உடல் ரீதியாக சரி, மன ரீதியாக சரி, முழுவதுமாக நான் இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே ஈடுபடுத்தி கொண்டேன். இந்த போட்டியில் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கிடைச்சது? மிஸ்டர் மேன் ஆஃப் த இயர் டைட்டில் வந்து கிடைச்சது. அப்போ உங்களுக்கு இது கிடைச்சதில் உங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்குது? இதில் வந்து டாப் 5, அதாவது முதல் 5 இடத்தை பிடித்து கொண்ட 5 காம்படிஷனருமே போட்டியாளர்களுமே சர்வதேச ரீதியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான தகுதி பெற்றவர்கள் தான் முதல் 5 இடத்தை பெற்றுக்கொண்டவரும். முதலாவது டைட்டில் மிஸ்டர் ஸ்ரீலங்கான டைட்டில், 2வது வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மிஸ்டர் கோஸ்மோன்ட்டு சொல்கிறேன். அடுத்த வந்து 2nd ரன்னர் அப் வந்து மிஸ்டர் கிராண்ட் இன்டர்நேஷ்னல். எனக்கு கிடைச்சதான் மேன் ஆஃப் த இயர் டைட்டில். இதை வச்சுக்கொண்டு நான் வந்து அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கின்ற இந்தோனேசியாவில் நடக்க இருக்கின்ற மேன் ஆஃப் த இயர் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் வந்து நான் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை வந்து பெற்றுக்கிறேன், இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி. இப்போ உங்களுக்கு அந்த போட்டியில் நீங்கள் பங்கு பெற்ற போகிறீங்க அப்படி? ஓ.
இப்போ உங்களோட இந்த போட்டியில் வந்து மொத்தமாக எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கணும் தெரியுமா? எத்தனை நாடுகள் பங்கு பெற்றமென்று இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் எங்களுக்கு அறிவித்தல் கிடைக்கல. இப்போ நீங்கள் இனி பங்கு பெற்ற போகிறதுல எத்தனை நாடுகள் பங்கு பெற்ற? இப்போ நான் கேட்டது இப்போ நீங்கள் போனீங்களே, ஓகே. அதில் வந்து மொத்தமாக இலங்கையில் இருந்து எத்தனை பேர் வந்து இதில் வந்து தேசியரியில் வந்து 17 பேர் வந்து இதில் பங்கு பெற்றினாங்க. அதில் இருந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து முதல் 10 இடத்த வந்து தெரிவு செஞ்சு கொண்டாங்க. அந்த 10 இடத்துல தெரிவு செஞ்சு கொண்ட இடத்துல வந்து அதுக்குள்ளே ஒரு காம்படிஷன் நடந்தது. வந்து குவெஷன் வித் ஆன்சர்ன்னு சொல்லி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இங்கிலீஷ்லாம் கேட்பாங்க. குவெஷன் ஆன்சர் அதை வந்து நாங்கள் வந்து அதுக்கான பதிலை கொடுக்கணும். ஸோ அதுலேயும் தெரிவு செஞ்சு தான் முதல் வந்து டாப் 5க்கு நான் வந்து போனேன். இந்த போட்டிக்கான பயிற்சி செஞ்சுருப்பீங்க. அந்த பயிற்சி நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது சவால்கள் கட்டாயமாக சந்திச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? பயிற்சின்னு சொல்லக்க இதில் முக்கியமாக இந்த பிசிக்ஸ், அதாவது உடலை வந்து தயார்படுத்தல மிகவும் கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அளவில் வந்து என்ன குறைக்கக்கூடிய வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அதில் வந்து உணவு எடுத்துக்கொள்கிறதுல வந்து அதில் கொஞ்சம் சரியாக உணவு எடுத்துக்கொள்ளணும். ஸோ நிறைய டைம் சில உணவுகள் எடுக்க வந்து நிறைய கஷ்டப்பட்டேன். ஏன்னு சொல்லிக்க உண்மையிலே நிறைய சாப்பிட்ற நாங்கள் திடீரென்று வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்க அதில் ஒரு சவால் எனக்கு இருந்தது. மற்றதில் சவாலுண்டு வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ரிஹர்சல் நடந்தது கொழும்பில். ஸோ இங்கேருந்து அங்கே நான் போய் வர அந்த ஒரு தூர பயணம் பண்ணுறபடியே அதில் எனக்கு ஒரு சின்ன சவால் ஒன்று இருந்தது. மற்றது போட்டியாளர் எல்லாமே என்னோட வந்து பழகிக்கொண்ட விதம் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட இதில் சிங்களவர்கள், முஸ்லீம், இளைஞர்கள், தமிழ் பங்கு பெற்றினது. ஸோ அதில் எனக்கு எந்த விதமான சவாலும் இல்லை. இந்த விஷயத்துலாம் எனக்கு வந்து சவால் இருந்தது. இப்போ இதுக்கு வந்து மன ரீதியாக ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சமாளிச்சிருக்கணும் இல்லை? நீங்கள் இப்போ உங்களோட இந்த சூழ்நிலையில் வந்து மன ரீதியாகவும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை சமாளிச்சிருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? மன ரீதியாக சமாளிக்கிறேன்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணது அதான் அந்த ஃபிட்னஸை தான், அந்த உணவு பழக்கத்தை தான் நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இதில் இருந்த வழியை மற்றபடி எதுவும் இருக்கல. உங்களுக்குன்னு சொல்லி யாராவது ரோல் மாடல் இவங்களை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகி இப்படி நான் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படியா? இதுக்கான ரோல் மாடல் எனக்கு யாரும் இருக்கல. நார்மலாக நான் என்னத்தான் இதுக்கு வளப்படுத்தி கொண்டால் யாரையுமே பார்த்து ஆசைவர்கள் இல்லை அப்படி இம்ப்ரெஸ் ஆகல. உண்மையிலேயே எனக்கு இப்போ இந்த மிஸ்டர் ஸ்ரீலங்கான்ற பெஜன் வந்து ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆர்வம், சமூக ஆர்வம், அதாவது சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுமென்ற ஒரு நோக்கம் இருக்கும், அதை பார்ப்பாங்க. ஸோ அதில் எனக்கு நான் இதில் பார்த்த வரைக்கும் இப்போ என்ன அடுத்த அண்ணன் மேரோ தம்பி மேரோ இந்த ஃபீல்டே போகணுமென்று ஆசை இருக்கிறவங்க இருப்பாங்க, இதில் வந்து பெரிய ஆளை வரணுமென்று சொல்லி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நான் இப்போ நேஷ்னல் இப்போ டைட்டில் அடிச்சிருக்கிறேன். இப்போ இன்டர்நேஷ்னலில் போய் அதிலே நான் டைட்டில் அடிப்பேன் நம்புகிறேன். ஸோ அப்படி அடிச்சுட்டு வர்ற பட்சத்தில் வந்து இங்கே இருக்கிற யங் பீப்புள், அதாவது இளைஞர்களை ஒரு நேஷ்னல் இன்டர்நேஷ்னலுக்கு கொண்டே சேர்க்குற ஒரு எய்ம் தான் எனக்கு இருக்குது. அப்போ இதுக்கான கிளாஸஸ் எல்லாம் நீங்களும் கொடுக்க போகிறீங்களன்ற மாதிரி சொல்லாமல் வச்சுருக்கீங்க அப்படியா? எங்களோட அதாவது இந்த மிஸ்டர் ஸ்ரீலங்காண்ட தேசிய இயக்குனர் நிர்மால் சார், அதாவது அவர் தான் இந்த மிஸ்டர் ஸ்ரீலங்காண்ட தேசிய இயக்குனர். அவர் இப்போ வடமாகாணத்தை வந்து எனக்கு ஒரு பொறுப்பை தந்து செய்ய சொன்னால் அதை நான் ஏற்று செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இப்படி எல்லா ஃபீல்டுக்குள்ளேயுமே வந்து எப்படியுமே நாங்கள் ஏதாவது ஒரு துறைக்கு போகிற மாட்டா நெகட்டிவ் பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி எங்கேயோ ஒரு பக்கத்தால் வந்துட்டு தான் இருப்பாங்க. உங்களோட இந்த துறைக்குள்ளே போய்க்குள்ள ஆரம்பம் ஒன்றும் சொல்லலையா? அவங்கள சுற்றி அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து இல்லையா? நெகட்டிவ் பீப்புள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே நெகட்டிவ் கட்டாயம் இருப்பாங்க. எனக்கு உண்மையிலே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் பீப்புளை விட தெரியாதவங்கள்லாம் அதிகம். ஸோ எனக்கு நேராக கதைச்சு அப்படி யாருமே இல்லை. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் பீப்புள் எனக்கு யாழ்ப்பாணத்தில் உண்மையிலே சொல்லப்போனால் கொழும்பில் இருந்த இதுக்கான ஒரு சப்போர்ட்டும் ஆதரவும் வந்து எங்கட மண்ணில் எனக்கு கிடைக்கலன்ற சொல்லி, ஏதாவது குற்றச்சாட்டை விட நான் ஒரு கவலையாக சொல்கிறேன், கிடைக்கலன்றதான் உண்மை.
என் அம்மா அப்பா சகோதரங்கள் நண்பர்களை தாண்டி இதுக்கு வந்து பெரிய ஆதரவு எனக்கு உண்மையிலேயே எந்த மண்ணில் கிடைக்கலன்னு சொல்கிறத வச்சு நான் கவலைப்படுறேன். உங்களோட இந்த வெற்றிக்கு மிக பெரிய உதவி வழங்கினார், பெரிய உதவி சப்போர்ட்டாக இருந்ததா அப்படி? அம்மா அப்பாவும் என் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற என் சகோதரங்கள்லாம் எனக்கு இதில் பெரிய சப்போர்ட்டாக இருந்தவங்க. அதோடு நான் கொழும்புக்கு போய் அங்கே நீங்கள் தங்குற இடம் வந்து என்னோட ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜில் படித்த நண்பன், கிரேட் 9ல் இருந்து படித்த நண்பர் சதுசன்னு சொல்லி அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸோ அவர் வந்து உண்மையிலேயே என்ன ஒரு அம்மா அப்பா மாதிரி எனக்கு அந்த ஹெல்த்தியான உணவுல இருந்து தங்குற அவற்றை வீட்டில் தங்குற வசதியிலேருந்து எல்லாமே எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சு தந்தவர். ஸோ அப்படி ஒரு நண்பர் கிடைச்சதை பற்றி சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த காம்படிஷனுக்கு அவற்றை உதவி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ உங்களோட இந்த வெற்றிக்கு பிறகு உங்களோட ஃபேமிலி, அதாவது உங்களோட நண்பர்கள், குடும்பம் எப்படி வந்து இதை கொண்டாடினது? உண்மையாக அவைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் இதுக்குள்ளே முழுவதுமே அர்ப்பணித்து கொண்டான். அதோட அவைக்கு ஒரு அந்த நம்பிக்கை இருந்தது, நான் எப்படியும் இதில் ஒரு வெற்றி ஒன்று அடைவேன்னு சொல்லி. அம்மா அப்பா மற்ற இந்த சகோதரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் மிகவும் சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த பயணம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்று சொல்லி எதுவும் இருக்கா? என்ன பாடம் கற்றுக் கொடுத்தா? மிஸ்டர் ஸ்ரீலங்கான்றது உண்மையிலேயே இதில் வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இதில் அவங்க பார்க்கக்கூடியது வந்து பர்சனாலிட்டி பார்ப்பாங்க, ஆளுமை, மற்றது கான்ஃபிடென்ஸ், மன உறுதி, மற்றது எவ்வளோத்துக்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிற ஒரு விஷயத்துக்குன்றதையும் பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் நான் இதில் கற்றுக்கொண்டது வந்து என்ன ஒரு தடை வந்தாலும் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை அடையணும்னு சொன்னால் அந்த முயற்சி ஒன்று இருந்த முயற்சியும் தன்னம்பிக்கையும் மற்றது பாசிட்டிவ் அந்த ஒரு நேர்மறை நோக்கத்தில் போகணும்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் வெற்றி அடைகிறது உறுதி. இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறேன்னு சொன்னோன்னே இப்போ வீட்டை சொல்லியிருப்பீங்க தானே, இப்படி ஓகே இப்படி உனக்கு போகிறேன் ஃபர்ஸ்ட்டு அப்போக்குள்ளே உங்களோட வீட்டுக்காரே என்ன சொன்னவே? உண்மையிலேயே அம்மா அப்பா கொஞ்சம் இதுக்கு பின்வாங்கினாங்க. எனக்கு என் ரெண்டாவது, அதாவது சின்ன அக்கா, ரெண்டாவது அக்கா, அவங்க வந்து ஜெர்மனியில் இருக்கிறாங்க. ஸோ அவள் எப்போயுமே என் ஜேர்னிக்கு ஃபுல் சப்போர்ட். ஸோ அவள் வந்து ஓகே நீ போன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது என்னுடைய அக்கா தான். இப்போ சரி, உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன? இதை வச்சு உங்களோட எதிர்கால திட்டம்? தேசிய ரீதியில் வந்து நான் வின் பண்ணியிருக்கிறேன். இப்போ அக்டோபர் வந்து நான் இன்டர்நேஷ்னல் போக போகிறேன். அதில் போய் மேன் ஆஃப் த இயர் பெஜன்ட், அதுலேயும் என்ற ஒரு திறமையை வந்து நான் நிரூபித்து ஒரு டைட்டில் அடிக்கிற பட்சத்தில் வந்து நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் என்ற பிரதேசம், அதாவது நான் ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நான் வந்து ஒரு இலங்கையை வந்து பிரதிநிதிப்படுத்துறதுன்ற வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னு சொன்னால் இது வந்து இந்த பெஜண்டில் வந்து தமிழாக்கள பங்கு பெற்றது சரியான குறைவு. அதுவும் வடமாகாணம் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறவங்க வந்து சரியான குறைவு. அப்படி அவங்க போகிற ஆசை இருக்கிற இளைஞர்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள சுற்றி அந்த நெகட்டிவ்ஸால் வந்து சில பேர்ட்ட கருத்துக்களை வந்து அவங்க பின்னுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து எதிர்வர காலத்தில் வந்து அவங்களையும் தேசிய ரீதியில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலையும் அவங்கள கொண்டு சேர்க்கிறது தான் என்ற முழுமை இலக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து நடிக்கிறதுலேயும் ஒரு விருப்பம் இருக்குது. மேபி ஒரு சான்ஸ் இருந்துன்னு சொன்னால் தென்னிந்தியாவில் நடக்கிற இப்போ ரியாலிட்டி ஷோஸ் நிறைய நடக்குது. ஸோ அதில் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் நான் அதுக்குள்ளேயும் போய் எனது ஃபுல் திறமையும் நிரூபித்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஆக்டர் ஆகிற ஒரு ட்ரீம்லாம் இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். உங்களோட கனவுகளுக்கு எங்களுடைய ஐபிசி தமிழ்கிட்ட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில், இது பொதுவாக கல்வி, யாழ்ப்பாணத்தில் இந்த மாடலிங் கிளாஸஸ் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் அதை பற்றி ஏதாவது நினச்சி வச்சுருக்கீங்களா? யாழ்ப்பாணத்தில் உண்மையிலேயே மாடலிங்குக்கு கிளாஸஸ் வந்து சரியான குறைவு. கொழும்புல தான் இருக்குது. மற்ற யாழ்ப்பாணத்தில் நடத்துகிறேன்னு சொன்னால் அப்படி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் வந்து நடத்துகிறவங்க, இப்படி கன்னியாக வந்து செய்கிறதில்ல. ஸோ எனக்கு அந்த ஒரு கனவும் இருக்குது. அது நான் இன்டர்நேஷ்னல் போயிட்டு வந்து பிறகு அதை பற்றி யோசித்து செய்யலாம்னு இருக்கிறேன். வருங்காலத்தில் வந்து நாங்கள் தேசிய யோகா நேஷ்னல் டைரக்டர் நிர்மல் சரோல கதைச்சு நான் அந்த ஒரு அவற்றை சப்போர்ட்டோடு நான் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் செய்வேன்.
இறுதியாக ஒரு கேள்வி. உங்களை மாதிரி இப்படி இந்த துறையில் சாதிக்கணுமென்று எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. பாய்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்கள, அவங்களுக்கும் விருப்பம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிச்சயமாக வந்து இதில் சாதிக்கலாம். உண்மையிலேயே எந்த அனுபவத்தின்படி கான்ஃபிடென்ட், அதாவது உங்களோட மன உறுதியும் உங்களோட ஒரு கண்டினியூவாக வந்து அந்த விஷயத்தை அடையிறதுக்கான அந்த முயற்சியை எவ்வளோத்துக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சாதிக்கலாம். உங்களோட உடலையும் மனதையும் நீங்கள் எவ்வளோத்துக்கு டெவலப் பண்ணுறீங்களோ, அதை வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்கிறீங்களோ, நீங்கள் வந்து இந்த மாடலிங் ஃபீல்டை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சாதிக்கலாம். இந்த மாடலிங் ஃபீல்டு, அதாவது இந்த மிஸ்டர் ஸ்ரீலங்காவில் வந்து அவங்க நிறம், அதாவது கலர் அதில் முக்கியம் இல்லை, ஒரு ஹைட் கட்டாயம் பார்ப்பாங்க, ஒரு ஹைட் பார்ப்பாங்க. மற்றது கான்ஃபிடென்ட், நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்விமிங் பேர் ரவுண்டுன்னு இருக்குது, அதாவது நீங்கள் நீச்சல் உடையில் வந்து நீங்கள் எப்படி உங்களை வந்து அதில் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறீங்க, உங்களோட இது பியூட்டி பேஜன் தானே, உங்களை வந்து எவ்வளோத்துக்கு நீங்கள் அதில் ப்ரெசன்ட் பண்ணுறீங்கன்ற சொல்கிறத பார்ப்பாங்க. மற்றது பர்சனாலிட்டி, உங்களோட ஆளுமை இதில் வந்து விருத்தி அடையும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து இதில் வந்து மெயினாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இறுதியாக நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த இடத்துல யாருக்காவது நான் இந்த ஆளுக்கு நன்றி சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா? தனிப்பட்ட ரீதியில் வந்து நன்றி சொல்கிறத விட பொதுவாக இந்த ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும், மற்றது நேஷ்னல் டைரக்டர், அதாவது இந்த மிஸ்டர் ஸ்ரீலங்கா என்ற நேஷ்னல் டைரக்டர் தேசிய இயக்குனர் நிர்மால் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் அவர் வந்து இந்த டைட்டிலை எனக்கு தாரத்துக்கு வந்து உண்மையிலேயே நானும் தகுதியாக இருந்தபடியாக தான் எனக்கு அது கிடைச்சிருக்குது. ஸோ அதை தந்துக்கு அதை நான் ரெஸ்பான்ஸ், அதாவது நான் அதை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இன்டர்நேஷ்னல் போயும் இந்த நாட்டின் கலாச்சாரம், எங்களோட அதாவது மதங்கள், எங்களோட பன்முகத்தன்மை, ஸ்ரீலங்கன் பீப்புள், அதாவது இலங்கை மக்களுடைய அந்த ஒரு அன்பு போன்ற பெருமையான விஷயத்தை வந்து நான் ரீப்ரசன்ட் பண்ணி நாட்டுக்கும் எனது யாழ்ப்பாண மண்ணுக்கும் பெருமை சேர்ப்பேன்னு சொல்லி நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன். மிக முக்கியமான தேங்க்ஸ் வந்து என் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் நேஷ்னல் டைரக்டர் நிர்மால் சாருக்கும் நான் இதில் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். கட்டாயம். எங்களோட ஐபிசி குடும்பம் சார்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். உங்களுடைய கனவுகள் வந்து நனவாகிறதுக்கும், இன்னும் நீங்கள் வேறு போட்டிகளில் பங்கு பெற்று இருக்கிறீங்க, அதில் எல்லாம் வெற்றி பெறுறதுக்கு வந்து எங்களோட ஐபிசி குடும்பம் சார்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி. ஐபிசி உண்மையிலேயே இப்படியான திறமையான இளைஞர் யுவதிகளை வந்து இப்படி மேடைக்கு கொண்டு வந்து அவங்களை சமூகத்துக்கு வெளிப்படுத்தி இப்படியான விஷயங்களை செய்கிறத வச்சு நான் நன்றியையும் பெருமையும் தெரிவித்துக்கொள்கிறேன். உங்களோட சேவையும் உங்களோட வளர்ச்சியும் மேலோங்கும் வளரட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு எனக்கு நன்றி, வாய்ப்பை தந்ததுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நிச்சயமாக உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னும் முன்னுக்கு போகணும், அதை நாங்களும் இருந்து பார்க்கணும். எங்களோட டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் வந்துருந்து கதைச்சதுக்கு, உங்களோட நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.